மகர ராசி அன்பர்களுக்கு ராகு கேது கிரக அச்சுக்குள் அனைத்து கிரகம் அடைபடும் காலகட்டம். அதனால் ராகு கேது நம்ம காலசர்ப்ப தோஷம்னு கேள்விப்பட்டிருப்போம். உலக அளவில் இருக்கிற நேரத்துக்கு காலசர்ப்ப தோஷம் வந்தால் அது கொஞ்சம் நல்ல யோகமாக மாறினா சரி இதெல்லாம் பார்க்கணுமாங்கிறது இது தாங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய பாயிண்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போயிட்டு உடனே திரும்பி வந்துடுவாங்க. ஒரு சில வெளிநாட்டு பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ ராகு கேதுகள் சம்மந்தப்படும் போது வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தும். பிறந்தவரை விட்டு வெளியூரில் ஏதோ ஒரு தொடர்பு கொடுக்குது. திருமணத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது, மாற்று திருமணத்துக்கு முன்னாடி நிற்கிறது. அப்போ இந்த கிரகம் இல்லாமல் எதை பார்க்கறது? குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல முதலாளாக நான் தான் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு இந்த நரம்பு ஆன்ஜியோ மாதிரி இல்லை இந்த சின்ன ஒரு ஸ்டட்டு வைக்கிறது இதிலேயே பண்ணித்தரேன் அப்படிங்கிறதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில். அப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இவங்களாம் ஹீரோ. அப்போ அங்கே மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் குரு சுக்கரன்லாம் நமக்கு பாவிகட். அப்போ ஹெல்த்தா வெல்த்தான்னு பார்க்கணும். வெல்த்துக்கு வேற, ஹெல்த்துக்கு வேற. இதுதான் சரி, இன்னும் டீப்பாக பேசுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசியின் மகத்துவத்தை பற்றி பேசுவோம். மகர ராசி அப்படின்னாலே தனி திறமை உள்ள ராசி. தனித்திறமை என்னன்னா இவங்க இலக்கை தொலைதூரமாக நிர்ணயம் பண்ண வேண்டிய ராசி. இந்த ராசிக்கு வாக்கு பலிதம் உண்டு. வாக்கை சரியாக பயன்படுத்த வேண்டியது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு விஷயம் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், ஒரு கலை நுணுக்கம். எந்த ஒரு விஷயம்னாலும் ஹார்ட் ஒர்க்கர். அதாவது இவங்க அரவணைத்து போவதிலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க, தட்டி கேட்பதிலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ இந்த ராசி யூனிக்காக இருக்கும். ஒரு விஷயத்தை இந்த எப்படி பிளான் பண்ணி பண்ணுறதுல, எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுல சிறப்பான ராசி இந்த ராசி. அப்போ இந்த ராசியை புகழ்ந்து சொல்லிகிட்டே போகலாம். ரைட், இப்போ முக்கியமாக இந்த ராகு கேதாச்சு அது ஏன் சார் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். ராகு கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, ராகு 8இல் கேது. சந்திரன் தனித்து வெளியே வருகிறது. இதில் ப்ளஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஏன்னா முதல்ல இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம் எதிர்பார்த்தவங்களுக்கு வாய்ப்புண்டு. சார் சொத்து சேர்க்கைகள் நினைக்குமா? நிச்சயமாக சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கைக்கு இது வாய்ப்பாக வருகிறது. அப்போ வீடு எந்த திசை, எந்த வாசல் வைக்கணும், எந்த மாதிரி பார்க்கணும், எந்த ஏரியாவில். நான் ஒரு சொல்ல இந்த ஏரியா, குறிப்பிட்ட ஏரியாவோட பெயர் நான் சொல்வேன். ஒருத்தர் நேற்று சொல்கிறேன். கருப்பராங்கோயில் கருப்பராயன் அப்படின்னு காவல் தெய்வ கோயில் அருகில் இருக்கணும். இபி டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில், அது குறிப்பிட்ட இந்த அதிலிருந்து பக்கத்தில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இது மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இதே இது இன்னொரு ஜாதகத்தில் பார்க்கும்போது ஹார்ட் ஆஃப் த சிட்டி, ஸ்கூலு, காலேஜு இது பக்கத்தில் தான் வரணும். உங்கள் வீட்டு அருகில் அயன் பண்ணுறவங்க, பெட்டி தைக்கிறவங்க, இது மாதிரி சலவை தொழிலாளிகள் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கணும். அப்போ இது மாதிரிலாம் சொன்னால் அந்த இடத்துல பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. மற்ற இடத்துக்கு போனால் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அவங்க வெளியே போயிடுவாங்க. அப்போ நிரந்தர சொத்து வாங்கும்போது இது பார்க்கணும். இப்போ இது மாதிரி பார்த்து வாங்கினா தான் நிரந்தரமாக இருக்கும்.